திஸ் இஸ் சகு டெய்லி ரொட்டீனில் இது மண்டேங்க. இன்றைக்கி ஆடி 18 இல்லைங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேரமாகவே கிளம்பிட்டேங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேரமாக போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 போலலாம் கிளம்பிட்டேங்க குலதெய்வ கோயிலுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு 120 கிலோமீட்டர் வருங்க அப் அண்ட் டவுனு. நேரமாக எழுந்திரிச்சினாலே என்னமோ பாப்பா வண்டியில் போகும்போது தூங்கிட்டாங்க. கோயிலுக்கு பக்கமாக போனதுமே பூ பழமெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை நின்று அவங்க வாங்கிட்டு இருந்தாருங்க. பாப்பாவும் கரெக்டாக கோயில் பக்கமாக வந்தது எழுந்திரிச்சிட்டாங்க. எங்கள் குலதெய்வ கோயிலோட பேர் வந்துங்க ஐயனாரப்பனுங்க. உங்களோட குலதெய்வ பேர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்களோட குலதெய்வ கோயில் வந்துங்க குருவரிட்டியூர் அந்த சைடு இருக்குதுங்க. நாங்கள் கோயில் போகும்போதெல்லாம் யாருமே இல்லைங்க கோவிலில். ஒரு 5-6 பேர் மட்டும்தாங்க இருந்தாங்க. நாங்கள் நேரமாக போயிட்டோம்லங்க. 7 மணி போல் நாங்கள் போகும்போது டைமு 7 மணிங்க. அதனால் வந்து அங்கே கூட்டம் யாருமே இல்லைங்க. 10 மணிக்கு மேலே தான் பூஜைக்கு சொல்லியிருந்தாங்க. நைட்டே கால் பண்ணி 10 மணிக்கு மேலே பூஜை அன்னதானம் போடுறோம் கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்லாம் கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எங்களால் போக முடியல. நேரமாக போயிட்டு வந்துடான்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பிட்டுங்க. அங்கே போனதையுமே கோயிலுக்கு விளக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தலாங்க. அதெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேங்க. என் பொண்ணு நானும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பின்னாடி வந்து கற்பூர டப்பாலாம் எடுத்து கொண்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு போய் எல்லா சாமிக்கிட்டே கொண்டு போய் ஒவ்வொரு கற்பூரமாக வச்சுட்டு வந்தாலாமாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து இருசியம்மன் சாமி இருக்கிறாங்கங்க. அங்கே போய் அவங்களையும் கும்பிட்டுட்டுங்க தீபம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்துங்க செல்லியாண்டி அம்மன் சாமி இருக்குதுங்க. அங்கேயும் போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டுங்க கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டுதுங்க. நான் இப்போ பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு வந்துங்க பூ பழமெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தலைங்க. பாப்பா கையில் பழமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுங்க கனியெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டுங்க அண்ட் ரிட்டன் கிளம்பும் போது வந்து கொஞ்ச நேரம் அங்கே கோயிலில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுதாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இதுங்க. அப்புறம் கரெக்டாக ஐயரும் வந்தாருங்க. ஐயர் வந்து எங்களோட ரிலேட்டிவ்னால கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டுங்க அப்படியே கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. போகிற வழியிலேயே பாப்பாவுக்கு வந்து மணி 9 மணிக்கு மேலே ஆகிடு வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடையில் மட்டும் 2 இட்லி வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் ஹஸ்பண்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. போகும்போது பாப்பா வந்து அவங்க அப்பா கூட முன்னாடி உட்காந்துட்டாங்க. கண்ணாடியில் என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு டைமும் மம்மி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. வீடியோஸில் என்னோடய பொண்ணை பாருங்கள் அவள் கண்ணாடியில் எவ்வளோ க்யூட்டாக தெரிவான்னு. எனக்கு மண்டே ஆடி 18 அன்னைக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.